ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு கட்டுறது சமையல். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் சாதம். அதை எப்படி என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் எப்பயுமே வெரைட்டி ரைஸ்க்கெலாம் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 7-8 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சாதம் நான் பார்த்தீங்கன்னா குண்டான்லேயே நல்லா வெடித்து எடுத்தாச்சு. நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தாலும் உங்கள் இஷ்டங்க, நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அப்படி பண்ணிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், கடலைப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கலக்காய் கொட்டை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம். ஆனால் வெரைட்டி ரைஸ்க்கெலாம் இந்த மாதிரி கலக்காய் கொட்டை கடலைப்பருப்பெல்லாம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பச்சை மிளகா காஞ்ச மிளகா இது ரெண்டுமே எடுத்துருக்கேன், அதையும் அதில் சேர்த்துருக்கேன். தேங்காய் சாதத்துக்கு காரம் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்தா நல்லாயிருக்கும். வெங்காயம் ஒரு 3-4 வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். தேங்காய் பார்த்தீங்கன்னா நான் மிக்சியில் போட்டு எடுத்துருக்கேன். அப்படி இல்லை நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாங்க. துருவி சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் நல்லா இந்த மாதிரி மிக்சியில் கொஞ்சம் பொடியாக அந்த மாதிரி போட்டு எடுத்துருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம சாதத்தை கலர போகிறோம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, தேங்காய் தானே, அதனால் லைட்டாக இந்த மாதிரி வதக்கினா போதும். இப்போ பார்த்திங்கன்னா சாதம் நல்லா வெடித்து எடுத்தாச்சு. இப்போ இந்த சாதத்தை அந்த மிக்சர் கூட சேர்த்துக்கலாம். அந்த கலவை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சாதத்து மேலே நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டிங்கன்னா நல்லா உதிரியாக கிடைக்கும் உங்களுக்கு. உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி, சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் சாதத்துக்கு நீங்கள் உருளைக்கிழங்கு வறுவல் கூட சாப்பிட்லாங்க. அதையும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு. அதையும் நான் வீடியோ எடுத்திருக்கேன், அதையும் பாருங்கள். சூப்பரான தயிர் சாதம், இந்த மாதிரி தேங்காய் சாதம் எல்லாத்துக்குமே அந்த வறுவல் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, முடிஞ்சது. ஒரு 2 மினிட்ஸ் விட்டு இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.